ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டா அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது, மாற்றி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் எழுதி பேசிவ் வாய்ஸை மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு கிராமர் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அப்புறம் நம்ம கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ். சரி பாருங்கள், அதில் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் சி ரிப்பேர்ட் த கார் விச் ஐ டேமேஜ்டு. நான் சேதப்படுத்திய காரை அவள் பழுது பார்த்தாள். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் என்னதுங்க? நான் சேதப்படுத்திய காரை அவள் பழுது பார்த்தாள். சி ரிப்பேர்ட் த கார் விச் ஐ டேமேஜ்டு அப்படின்னு இருக்குதுங்களா, இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு சி ரிப்பேர்ட் த கார் இதை எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயின் கிளாஸ் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த மெயின் கிளாஸ் என்ன டென்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு? சி ரிப்பேர்ட் த கார். ரிப்பேர்டு வியூ டு வெர்பு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுங்க. சி ரிப்பேர்ட் த கார். சின்றது சப்ஜெக்டு, ரிப்பேர்டு வியூ டு வெர்பு, த கார்ன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது எது முன்ன வருங்க? இந்த கார்ன்ற ஆப்ஜெக்ட் தான் முன்ன வரும். ஃபஸ்ட் எழுதிட்டீங்களா? இந்த கார் எழுதிட்டிங்களா? ரிப்பேர்டு அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இப்போ பேஸ் வைஸாக மாறும்போது எப்படி வருங்க? வாஸ் ரிப்பேர்டு. பி வேர்ப் பக்கத்தில் V3 வேர்ப் வரும். அது ரிப்பேர்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரிப்பேர்டு தான். அப்போ வாஸ் ரிப்பேர்டு. இந்த சின்ற சப்ஜெக்ட் வரணும், பைன்றதை சேர்த்து ஒரு ப்ரிப்போசிஷனை சேர்த்துட்டு அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்மான ஹர்ராட கடைசியில் போகும். சின்றது கடைசியில் எப்படி பேச வயசில் போகும், கடைசியில் பை ஹரன் ஆகும். அது உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ சி ரிப்பேர்டு த கார்ன்றது சிம்பிள் ஒரு மெயின் கிளாஸை எடுத்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேச வயசுக்கு மாற்றிட்டோம். த கார் வாஸ் ரிப்பேர்ட் பை ஹர். சரி, அடுத்தது விச் ஐ டேமேஜ்டு. இதுனாதுங்க ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு. விச் ஐ டேமேஜ்டு, நான் சேதப்படுத்தினேன் எதை, அதை. அந்த அதை தான் இந்த ஐ டேமேஜ்டுக்கு முன்னாடி வராமல் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அது அந்த விச்சுன்றது தான் அங்கே இந்த சென்டென்ஸில் இந்த சப்பார்டினேட் கிளாஸில் விச்சுன்றது தான் ஆப்ஜெக்ட்டு. அப்போ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறோம், முதல்ல எழுதிக்கிறோம். அப்புறம் என்ன டென்ஸுங்க? டேமேஜ்டு. இது என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. விச் வாஸ் டேமேஜ்டுன்னு வருதுங்க. அது ஐ எடுத்து பை மீ. ஐ பையை சேர்த்துட்டு கடைசியில் அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் மீன்னு சேர்த்து பை மீன் கடைசியில் போயிருங்க. அப்போது விச் வாஸ் டேமேஜ்டு பை மீ அப்படின்னு வருதுங்களா? இப்போ ஃபைனலாக எப்படி வருதுன்னா த கார் வாஸ் ரிப்பேர்டு பை ஹர் விச் வாஸ் டேமேஜ்டு பை மீ. இந்த சி ரிப்பேர்டு த கார் விச் ஐ டேமேஜ்டு என்ற ஆக்டிவ் வாய்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு பேசிவ் வாய்ஸாக மாறி கடைசியில் எப்படி மாறும் தெரியுங்களா? ஃபைனலில் த கார் வாஸ் டேமேஜ்டு பை ஹர் விச் வாஸ் த கார் வாஸ் ரிப்பேர்டு பை ஹர் விச் வாஸ் டேமேஜ்டு பை மீ அப்படின்னு வந்துடுங்க. அது என்ன தமிழ் அர்த்தம்? என்னால் சேதப்படுத்தப்பட்ட கார் அவளால் சரி செய்யப்பட்டது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேஸ் வாய்ஸாக மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரே டைமே போட்டு பார்த்தீங்கன்னா புரியாது ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2-3 டைமே போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் நாளைக்கு இன்னொரு அட்வான்ஸ்டு லெசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.